அனைவருக்கும் வணக்கம். சுட்டி 360 சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய முக்கிய தகவல் தான் பார்க்க போகிறோம். திமுக அல்லது அதிமுக தான் வெற்றி பெறும் என்று வெளியான கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி சாதனை படைத்த விஜய். திமுக அல்லது அதிமுக தான் வெற்றி பெறும் என்று வெளியான கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி தவேக தலைவர் விஜய் மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல்களில் கருத்து கணிப்புகளை முக்கிய பங்கு வகித்து வருகின்றன. தேர்தலுக்கு முந்தைய மற்றும் பிந்தைய கருத்து கணிப்புகளை தொலைக்காட்சிகள் உட்பட்ட பல்வேறு நிறுவனங்கள் வெளியிடுகிறது. கடந்த காலங்களில் நடைபெற்ற தேர்தல்களில் முந்தைய பிந்தைய கணிப்புகளில் பொய்ந்து போனாலும் பிந்தைய கணிப்புகள் ஓரளவு துல்லியமான முடிவுகளை வழங்கி உள்ளன. தமிழகத்தில் தற்போது நடந்த 2026 தேர்தலிலும் கருத்து கணிப்புகளை வெளியாகின. தேர்தலுக்கு முந்தைய பிந்தைய கணிப்புகளின் பெரும்பாலான நிறுவனங்கள் திமுகவை ஆட்சி அமைக்கும் எனவும் சில நிறுவனங்கள் அதிமுக ஆட்சி அமைக்கும் என்றும் கணிப்புகளை வெளியிட்டன. அந்த நிறுவனங்கள் பெரும்பாலானும் விஜயின் தவேக கட்சி மிக குறைந்த இடங்களை பெற்று தோல்வி அடையும் என தெரிவித்திருந்தன. நிறுவனம் தவேக 65 முதல் 80 இடங்கள் பெறும் எனவும் தொங்கு சட்டப்பேரவை அமையும் என்றும் கணிப்பை வெளியிட்டது. இந்தியா டுடே. ஆக்சிஸ் மை இந்தியா மட்டுமே தவேக 98 முதல் 120 இடங்களை பெற்று ஆட்சி அமைக்க வாய்ப்புள்ளது என்று தனது கணிப்பை தெரிவித்தது. விஜய் அவ்வளவு இடங்களில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லாத நிலையில் தவறான கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளதாக அந்த நிறுவனத்தை பலர் விமர்சனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து ஓய்வு பெற்ற காவல்துறை டிஜிபி ரவி தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகளை வைத்து நடத்திய கருத்து கணிப்பை வெளியிட்டார். அதில் தவேக 41% வாக்குகளை பெறும் எனவும் 121 இடங்கள் வரை வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்திருந்தார். இதனால் தவேகவினரின் உற்சாகம் அடைந்தனர். அதே நேரம் இந்த கருத்து கணிப்பை முடிவுகள் திமுக அதிமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அதிர்ச்சி அடைய செய்தன. இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் நேற்று வெளியானது. 100க்கும் மேற்பட்ட இடங்களில் தவேக வெற்றி பெற்றது. திமுக அல்லது அதிமுக தான் வெற்றி பெறும் என பெரும்பாலான கருத்து கணிப்புகள் வெளியான நிலையில் தனித்து களம் கண்ட விஜய் அந்த கருத்து கணிப்புகளை பொய்யாக்கி மாபெரும் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளார் என அரசியல் நோக்கர்கள் கருத்துக்கள் தெரிவித்துள்ளனர். நன்றி.